எங்கள்ட உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை வந்து இலங்கையில் எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காத சாட்சியங்கள். அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்றுத்தர வேணும். எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணைக்குழுக்களை உருவாக்கி இலங்கையில் வந்து விசாரணைகள் செய்யக்கூடாதுன்றதையும், எங்களுக்கு இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது, எங்கள் உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட்ட கையளித்தோம், எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்துது, புலனாய்வுத்துறைகள் எப்படி எங்களை அச்சுறுத்துகிறார்கள், எங்களோட போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் என்று சொல்லி மிகவும் தெளிவாக சொன்னபோது தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்த இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது. உங்களின் வேதனைகள் தெரிகின்றது. கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சி எங்கள்கிட்ட அழுத்தத்தை விட்டவா, நீங்கள் எங்களிடையே என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். எங்களோட உறவுகளை வந்து உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும். எங்களுக்கு கலப்பு நீதிமன்றத்தின் நம்பிக்கையிலே கலப்பு நீதிமன்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு சர்வதேச நீதிமன்றம் வேண்டுமன்றத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக்கிறோம். அதுக்கு அவர் சொன்னால் அதில் வைக்கிற நீதவான வெளிநாட்டிலிருந்து வைப்போம். ஆனால் அவங்க நீதவான வெளிநாட்டில் வச்சாலும் சட்டத்திறனில் இங்கே உள்ளவங்க தானே. இங்கே உள்ளவங்கள்ட்ட நாங்கள் எங்களோட பிரச்சனைகளை இந்த சொல்ல இயலாது. ஆனால் எல்லாரும் எங்களுக்கு சர்வதேச பொறிமுறை தான் எங்களுக்கு சரி. அங்கத்திய பொறிமுறையில் எல்லாரும் அமைஞ்சு வந்தால் நாங்கள் எங்களோட வாக்குமூலத்தை கொடுக்க ரெடியாக இருக்கிறோம்.